ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிளைன் ப்ளவுஸ், 1 மீட்டர் ப்ளவுஸ் இதில் நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் கட் பண்ணலாம். ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம், கை நீளமாக வச்சா கூட இந்த 1 மீட்டர் ப்ளவுஸ்க்குள்ளே எப்படி அதை கட்டிங் கொண்டு வரலாம், எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சைடு இப்படி நைஸாக இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் இந்த பல்லு பட்டை இந்த பகுதி நரன்னு இருக்கும். சரிங்களா? இந்த நரன்னு இருக்கிற பகுதி தான் மேல் பக்கம், இது வந்து உள்பக்கமாக இருக்கிற பகுதிக்கு முதல்லையே கட் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அங்கங்கே மார்க் போட்டுடுங்க. அப்போ தான் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அது விட்டு போகும்போது தெரியாது எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம்னு. இப்போ கரபாகம் என் பக்கம் இருந்தது, இந்த பக்கமாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு மடித்து போடலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹூக்கு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பகுதியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத விட்டுடலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு அளவு எடுப்போம். நம்ம பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்சா 10.25 வருது. 10.25 அப்போது 41 இன்ச் ப்ளவுஸ் இது. சரிங்களா? 41 இன்ச் ப்ளவுஸு கூட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். 10.25ஓட 1.5 இன்ச்சு சேர்த்துனா 11.25. 11.25 தான் நம்ம வந்துட்டு இப்போ இதை மடித்து போடணும். சரிங்களா? கரெக்டாக 11.25 இருக்குது. நான் மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கரபாகத்திலிருந்து இப்படி எடுத்து 13.25 அளவாக வச்சு மடிச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்தது அளவு ப்ளவுஸில் உயரத்தை நம்ம கணக்கெடுக்கணும். உயரம் எடுக்கிறதுக்கு இந்த ஷோல்டர் எடுத்துக்க. இது நல்ல பெரிய ப்ளவுஸு, உயரம் சுற்றளவு எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பெரிய ப்ளவுஸாக வந்தால் நீங்கள் எப்படி கட் பண்ணலான்றதுக்காக இது ஒரு வீடியோ. சரிங்களா? ஷோல்டர்லேருந்து இந்த கீழே உயரம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 16.25 இருக்குது. சரிங்களா? 16.25 இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கீழே இடுப்பு பகுதிக்கு மடக்கி அடிக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்சை கொடுத்துடலாம். இதிலிருந்து 16.25 இதுதான் அவங்க உயரம். நல்ல ஹைட் இவங்க. இது எக்ஸ்ட்ராவாக ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு வர வேண்டிய உயரம். சரிங்களா? 16.25 வச்சா போதுமே, அதுக்கு மேலே தேவையில்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இது எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு தேவை, அதுக்காக இந்த உயரம். இப்போது நம்ம கழுத்தினுடைய அகலம், இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி கழுத்தை நல்லா மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இப்படியே வச்சும் கூட நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா? இப்படி வச்சு மார்க் பண்ணலாம். ஒன்று அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 3 இன்ச் அகலம், ஏன்னா இவங்களது பாடி சுற்றளவு பெருசாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால 3 இன்ச் அகலம் வச்சுருங்க. ஷோல்டர் வந்து அவங்கவுங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி. இப்போ இதை இங்கே வச்சோம்னா இந்த பக்கம் 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச் நான் தையலுக்கு விடணும் ஷோல்டருக்கு. அப்போ தான் இந்த ஷோல்டர் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம எவ்வளோ அளவுன்னு அளவு பார்த்துக்கலாம். 3.5 இன்ச் வருது. சரிங்களா? நம்ம 3 வச்சோன்னா ரொம்ப குட்டி ஆயிரும். 3.5 இன்ச் வச்சுருக்கோம். இந்த அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ கழுத்தினுடைய உயரம் எடுக்கிறதுக்கு இந்த நடுப்பகுதியை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸினோட நடுப்பகுதி எடுத்துக்கோங்க. இப்படி மடக்கி பிடிங்க. பிடிச்சிட்டு கீழே நம்ம இந்த உயரம் வச்சுருக்கிறோம் இல்லையா, இதிலிருந்து இப்படி வைங்க. வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுங்க. இதை நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு ரவுண்டு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஆம்கோல் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இவங்களுக்கு கை கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பாடி தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாடி வித்தியாசப்படும். இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இப்போ பாருங்கள், இதுதான் இவங்களுக்கான ஆம்கோல். 6.5 வச்சா கரெக்டாக இருக்கும் இவங்க ப்ளவுஸ்க்கு. நம்ம என்ன பண்ணுறோம், 6.5 இருக்கிற இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கழுத்தினோட அகலம் 3, இந்த ஷோல்டர்னோட அகலம் 3.5. இந்த உயரமே இந்த இதுக்கு ஆம்கோலுக்கு வச்சிங்கன்னா சில ப்ளவுஸுக்கு மட்டும்தான் வித்தியாசம் வரும், மற்றபடி கரெக்டாகவே இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்.
சம்டைம்ஸ் பாடி மெஷர்மெண்ட் வித்தியாசப்படுற ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் அது வேறுபடும். சரிங்களா? இப்போ நம்ம பேக் சைடு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணலாம். இங்கே தான் கட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அங்கே தான் கட் பண்ணுறோம் நம்ம. இப்போது பேக் தட்டினோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது மீதி இருக்கிற துணியை எடுத்துக்கோங்க. இதுதான் மீதி இருக்கிற துணி. சரிங்களா? இதை இப்படி மடிங்க. இப்படி மடித்து போட்டு கையினோட நீளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது. இதுக்கு இப்படி பார்க்கும்போது இது பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்த இப்படியே விட்டுடுங்க. இந்த பகுதி இருக்குதுல்ல, இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், இதை இப்படி மடித்து போடுங்க. இந்த சைடு இருக்கிறத விட்டுடுங்க. இந்த கரபாகத்தில் இங்கே வந்திருக்கேன் நான், கவனிங்க. எப்படி கட் பண்ணணும் துணி பத்தாத துணிக்கு அப்படின்றதுக்காக தான் இது. இங்கே ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். இது உங்களோட கையினோட அளவு. இது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட போகிறேன், அது மடக்கி அடிக்கிறதுக்கு. இப்போது இவங்களுக்கு இந்த அளவு கை நீளம் வேணும். சரிங்களா? சரியான அளவு நம்ம இப்போ மடித்து போட்டாச்சு. இதுவே கொஞ்சம் சின்ன கையாக இருந்தால் இந்த இடமே கரெக்டாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் உயரமான கைங்கிறதுனால இப்போ இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். ப்ளவுஸை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு கையினோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துக்குவோம். கையினோட அகலத்துக்கு ப்ளவுஸ் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. கையினோட அகலம் 9 இன்ச் அப்படின்போது டபுளாக மடித்தா 18 இன்ச் வேணும் உங்களுக்கு. இந்த 18 இன்ச்சில் நம்ம இங்கே ஒரு மார்க் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இதை 2ஆக மடித்து போடுங்க. இப்படி 9 இன்ச்சில் 2ஆக மடித்து போடுங்க. கையை வெட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு தட்டுக்கு போகலாம். அப்போ கைக்கு உங்களுக்கு துணி எதுவுமே ஜாயிண்ட் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். அதனால் சரிங்களா? 9 இன்ச் மடித்து போட்டாச்சு. 9 இன்ச்சில் இங்கேருந்து 9 இன்ச்சுக்குங்கிறதுனால ஒரு 3.25. சரிங்களா? 3 வைக்க வேண்டாம், 3.25 வச்சு இந்த ஒரு கவ் டிசைனை கொடுத்துருங்க. கவ் வளைவு கொடுத்துருங்க ப்ளவுஸுக்கு. சின்னதாக இருந்தது அளவு அப்படின்னா 3 வச்சா போதும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் கூட வச்சுருக்குறோம் அந்த குடஞ்சி வெட்டுறதை. சரிங்களா? இப்போது இதிலிருந்து இங்கே ஒரு 1 இன்ச் விட்டுடுங்க. இங்கேருந்து இந்த தையல்லிருந்து இங்கே 1 இன்ச் விட்டுடுங்க. இங்கே 1 இன்ச் விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த இடத்துக்கு லைட்டாக 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே கொண்டு போங்க. இது முன்கை குடஞ்சி வெட்டுறதுக்காக இந்த 2 தட்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதையும் கவனிச்சுக்கோங்க. 4 எடுத்துடாதீங்க, 3 எடுத்துடாதீங்க, 2 ஓகேவா? அடுத்தது இதை கட் பண்ணி எடுத்துடலாம், 2 கையும். இப்போ நம்ம கையும் கட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு மீதி இருக்கிற துணி இவ்வளோ தான் இருக்குது. இதில் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி இருக்குது, இதை வச்சுக்கோங்க. ஜாயின் போட வேண்டியது வரும். எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ஏது எல்லாமே நான் இதில் கற்றுத்தரேன். இது உள் பக்கம், அதே மாதிரி இதுலேயே இதுதான் உள் பக்கம் இல்லையா? 2 உள் பக்கத்தையும் 1 பண்ணி 1 வச்சாச்சு. இப்போது 1 மேலே 1 வச்சுருக்கேன். ஒரு தட்டுக்கு மட்டும் ஜாயிண்ட் வரும். அது எப்படி வருங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது போட்டாச்சு 2 தட்டையும் 1 மேலே 1. இப்போது அளவு ப்ளவுஸ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த கொக்கி இருக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் எப்போவுமே கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு அளவு எடுக்கணும். இந்த பகுதி, அதாவது இந்த பகுதி, இதை எடுத்து இந்த ஷோல்டர் பகுதியை இப்படி பிடிங்க. பிடிச்சி இப்படி கொண்டு இந்த இடத்துல கிராஸாக வைங்க. மேலே கிராஸாக வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இதையும் இந்த மாதிரி வச்சு இதை எல்லாத்தையும் பொசிஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு. சரிங்களா? இதில்
இந்த கழுத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளடக்கி மார்க் பண்ணுங்கள். தைக்கும்போது இதே அளவு வந்துடும். சரிங்களா? அதனால் 1/4 இன்ச் உள்ளடக்கி தான் மார்க் பண்ணிகிட்டே வந்திருக்கேன், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச்சு வெளியில் தான் மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல தையல் இருக்குது, பட்டி தையல், இதோடு நிறுத்திக்கிறோம். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும் அப்படின்னா, இங்கே ஒரு டாட் பிடிக்கணும். நம்ம அடுத்தது பட்டி தைக்கணும். இதுக்காக ஒரு இன்ச்சு, ரெண்டுக்கும் சேர்த்து அரை இன்ச், 1 இன்ச் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வேணும். அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ துணியை நம்ம கையில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த உயரத்துக்கு எப்போவுமே நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணணும், இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஷோல்டர் இங்கே இருக்குன்னா இங்கே வச்சுருங்க. இந்த லாஸ்ட் எண்டு இங்கே இருக்குது, இப்படி வச்சுருங்க. உள்ளே மடக்கி இருக்குது லாஸ்ட் எண்டு. இப்போது இதிலிருந்து இப்படி கொடுக்கணும் நீங்கள் வளைவு. இதில் 11.75 நமக்கு இல்லையா அளவு. 11.75னா இங்கிருந்து எடுத்தால் இங்கே வருது 11.75. அதே மாதிரி இங்கே மேலே பகுதியில் 11.75. இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக எடுக்கிறேன். இது நான் இங்கே மேலே இங்கே வருது. இதை கோடு போட்டுக்கோங்க. 11.75க்கு இங்கிருந்து இந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிடுங்க. இது மார்க் பண்ணும்போது இந்த உயரம் உங்களுக்கு தெரியணும், இந்த ஹார்ம் ஹோலும் உங்களுக்கு தெரியணும். நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வச்சிங்களோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு ஆர்ம் ஹோல் வளைவு கொடுத்துருங்க. சரியா? இப்போது இது வந்துருச்சு. இந்த பகுதி எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு அரை இன்ச்சு, இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு வேணும். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போது இதனோட உயரத்தை இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா இது 16.25 இல்லைங்களா? இதில் 14, 14.5 முன்னாடி உயரம் வரணும். நீ பாருங்கள், 15.5 இருக்குது. கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உயரம் கொடுத்தா தான் கப் வந்துட்டு கரெக்டாக நிற்கும். இவ்வளோ உயரம் கொடுத்தது நல்லா இருக்குமா அப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கப் வந்து கரெக்டான உயரத்தில் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சமாக ஜாயின் கொடுக்க வேண்டி வரும் இந்த ப்ளவுஸ்க்கு. அதுவுமே இந்த இடம் வரைக்கும் தையலுக்கு போயிடும். சரிங்களா? எப்படி நம்ம வெட்டுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்ருக்க வேண்டாம். இது சின்ன சின்ன மெத்தட்ஸ் இந்த வீடியோ என்னோடதில் அந்த மாதிரி நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே போதும். ஈஸியாக எது துணி கொடுக்கறது பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணலாம், பிகினர்ஸ் கூட. சரிங்களா? கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற துணியில் நம்ம பட்டி கட் பண்ணிக்குவோம். ஒரு 2 பட்டி கிடச்சா போதும். நம்ம மீதி வேறு வேஸ்ட் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் நான் இப்போ ஜாயிண்ட் கொடுத்தேன்னா இந்த ப்ளவுஸ் ரெடி. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பட்டி கட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பட்டி மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு பீஸ் இருக்குது. இதில் நீளம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இதை தைச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஈஸியாக. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக எப்படி தைக்கிறது அப்படின்றத இது பாருங்கள். இதுதான் பட்டினோட அளவு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு, இது இங்கே எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இப்போ இவ்வளோ நீளம் நம்மளுக்கு வேணும். நம்ம இதை என்ன பண்ணலாம், நேராக மட்டும் கட் பண்ணிடுவோம். நான் தைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பட்டியை தைக்கும்போது எப்படி தைக்கணும் அப்படின்றது இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? நீங்கள் எல்லாருமே தவறாமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பட்டி இந்த இடத்துக்கு இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம இன்னொரு பட்டி கட் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதான். மீதி இது வந்து நமக்கு ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து கொக்கி மாட்டுறதுக்கு 2.5 இன்ச்சுக்கு வேணுமே அதை வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது கிராஸ் பீஸ் வெட்டிடலாம். அவ்வளோதான். ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ பெரிய ப்ளவுஸு, கை நீளமாக இருந்துச்சு, உயரமும் பெருசாக இருந்தது, சுற்றளவும் பெருசாக இருந்தது. இருந்தால் கூடவும் 1 மீட்டர் துணியில் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.